மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இந்த இரவே நீ வா வா. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை தொடர்ந்து சந்தித்து கொண்டிருப்பதில் மகிழ்வடைகிறேன். கவலைகளை மறப்பதற்கு மட்டுமல்ல, தூக்கம் வருவதற்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை சுவையூட்டுவதற்கும் கதைகள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். விதவிதமான கதைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். குட்டி குட்டி கதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலையும் உங்களோடு நான் சந்தித்து கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து கேட்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கெல்லாம் சீதா பாட்டி, அப்புசாமி தாத்தா கதைங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நினைவு இருக்கிற ஒரு கதையை உங்களோட இந்த வாரம் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கதைக்கு திரு பாக்கியம் ராமசாமி ஐயா அவர்களே வைத்த பெயர் லோ கட்டுண்டோம் பொறுத்திருப்போம். அப்புசாமி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பூங்காவுக்கு வந்து உக்காண்ட்ருக்கார். அன்றைக்கி ரசகுண்டு, பீமாராவ் யாரும் ஊரில் இல்லை, ஏதோ கோயிலுக்கு போகிறேன்னு போயிட்டாங்க. அப்புசாமி வர சொன்னாங்க. அவருக்கு கால் வலி, அதனால் அவர் போகல. பார்க்கில் வந்து உக்காண்ட்ருக்கார். உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துன்னுக்கிறார். பார்த்தா ஒரு 30 வயசு பெண்கள்லேருந்து 50-60 வயசு ஆண்டிங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்தா ஜாக்கெட் லோ கட்டில் போட்டுன்னுக்கிறாங்க. அவங்களோட முதுகு பிரதேசத்தை பெருசாக காட்டின்னுக்கிறாங்க. கலர் கலராக மாநிறம், கருப்பு நிறம், சிவந்த நிறம்னு பார்த்துக்கும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் பார்க்குறாரு அப்புசாமி. ஆச்சரியமாக இருந்துச்சு அவருக்கு. திடீர்னு அவருக்கு தோணுச்சு, ஆஹா, நம்ம சீதா பாட்டி கூட நல்ல மஞ்சள் கலர், நல்ல எலுமிச்சம்பழ நிறத்தில் இருக்கிறவங்களாச்சு, அவங்க கூட இந்த மாதிரி லோ கட் ஜாக்கெட் போட்டால் ரொம்ப அழகாக இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் எப்படி போய் பாட்டிக்கிட்ட சொல்கிறது? சரி, நம்ம பாட்டிக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக நம்மளே செஞ்சு கொடுக்கலான்னு ஆசைப்பட்டார். நேராக போனார் துணி கடைக்கு. போய் பாட்டி எப்பவுமே 2x12 தான் ஜாக்கெட் போடுவாங்க. ஒரு மீட்டர் துணி வாங்கிட்டு வந்துட்டார், நல்ல மஞ்சள் கலரில். பாட்டிக்கு எப்பவுமே மஞ்சள் கலர்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த கலர்லேயே வாங்கிட்டார். வாங்கிட்டு நேராக போனார் அவருடைய ஆஸ்தான தையல்காரர் லோகநாதன்கிட்ட. ஜிப்பா எங்கேயுமே எப்பவுமே அங்கே தான் தைப்பார். நேராக போய் லோகநாதனை போயிட்டு, லோகு, பாட்டிக்கு லோ கட்டாக ஒரு ஜாக்கெட் தைச்சி கொடுன்னு சொல்லி அந்த துணியை கொடுத்தாரு. லோகு அவர் அப்படியே பரிதாபமாக பார்த்துட்டு, தாத்தா வெறும் துணி கொடுத்தா எப்படி தாத்தா தைக்கிறதுன்னு. ஏன்டா, நூலெல்லாம் கூட நானே தான் வாங்கி தரணுமா, நீ வாங்கிக்க மாட்டியா அப்படின்னாரு. இல்லை தாத்தா, ஜாக்கெட்டுக்கு நீ வந்து மாதிரி குத்தா தான் நான் தைக்க முடியும், நீ மாடல் ஜாக்கெட் கொடுக்காம நான் எப்படி தைக்கிறதுன்னு. அப்போ தான் அப்புசாமி தோணுச்சு, ஓ, நம்மள மாதிரி ஜிப்பா அளவு எடுக்கிற மாதிரி கிடையாதாக்கும், நம்ம போய் வந்து ஜாக்கெட் எடுத்துன்னு வந்து தரணுமாக்குன்ட்டு யோசிக்க ஆரம்பித்தார். எப்படி ஜாக்கெட் எடுக்கிறது? சீதா பாட்டி சாயந்தரமானா போயிடுவாங்க இல்லையா, பாட்டிகள் முன்னேற்ற கழகம் பாமுகக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு ஜாக்கெட்டை லவுட்டிக்கின்னு அடுத்த நாள் காலையில் ஏதோ கடைக்கு போகிற மாதிரி நேராக வந்தார். வந்து லோகநாதன்கிட்ட கொடுக்குறாரு. வரும்போது அவரோட ஜிப்பா துணியை ஒன்று எட்டுன்னு வந்துட்டார். இந்த ஜிப்பா தைக்க கொடுக்குற மாதிரி வந்துட்டார். வந்து கொடுக்குறார். இந்தாப்பா, இதுதான் அளவு ஜாக்கெட்டு, இதே மாதிரி தைச்சிடு, இதே அளவு கரெக்டாக இருக்கணும், ஆனால் முதுகு மட்டும் நல்லா குறைச்சிக்கணும் அப்படின்னார். உடனே லோகநாதன், தாத்தா உங்களுக்கு ஜிப்பாவும் தைக்கணுமான்னார். ஆமான்னார். இந்த ஜிப்பா இது துணி என் அளவு தான் உங்கள்கிட்ட இதில் அழியே தைச்சிடுன்னார். ரெண்டுத்தையும் வாங்கி வச்சுன்னு லோகநாதன், தாத்தா பாக்கெட் 2 பக்கம் வைக்கணும், ஒரு பக்கம் வைக்கணுமான்னா. ஏன்டா பைத்தியக்காரா, யாராவது போய் ஜாக்கெட்டுக்கு போய் பாக்கெட் வைப்பாங்களா, என்னடா சொல்கிற நீ அப்படின்னார். இல்லை தாத்தா, உங்கள் ஜிப்பாவுக்கு தான் கேட்குறேன். என் ஜிப்பாவுக்கு எப்போவுமே 2 பக்கம் பாக்கெட்டு, அப்போ தான் ஒரு பக்கத்தில் பொடி டப்பா போட்டுக்க, இன்னொன்று சில்லறெல்லாம் போட்டுக்க, அதனால் எனக்கு அது பக்கம் 2 வச்சிரு அப்படின்னு. அடுத்து ஏதோ எழுதுனா அந்த அளவு ஜாக்கெட்டு வச்சுட்டு லோகநாதன் இப்படி அளக்குறான். பையன்கிட்ட சொல்லலாம் 30, 32, 36. இவருக்கு ஒன்றும் புரியல, கம்முன்னு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கார். அடுத்து கேட்குறாரு, லோகநாதன் கேட்குறான், தாத்தா அரைக்கையா முழு கையா?
இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்பா ஜிப்பா எப்பவுமே முழுசாக தானேப்பா இப்போ. இல்லை தாத்தா, ஜாக்கெட்டை கேட்குறேன், எது வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டார். ஒரு முக்கால் கை வைக்கிறேன் தாத்தா, நல்லா இருக்கும் அப்படின்றான். உடனே தாத்தா யோசிக்கிறாரு, என்னென்னோ சொல்கிறானே. அடுத்து கேட்குறாரு, இந்த தோல் பட்டையிலெல்லாம் பஃப்னு வைப்பாங்களே அந்த மாதிரி வெய்யின்றாரு தாத்தா. லோகநாதன், தாத்தா ஜிப்பாக்கு அப்படிலாம் வச்சா நல்லா இருக்காது தாத்தா அப்படின்னா. தாத்தா கடுப்பாயிரா, டேய் ஜாக்கெட்டுக்கு சொன்னேன்டா, இங்கே பாரு என் ஜிப்பா நீ எப்படி வேணா தை, நான் அதில் பூந்துக்குவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஆனால் ஜாக்கெட்டை மட்டும் நல்லா தைக்கணும் சரியா அப்படின்னோடனே லோகநாதன் சொல்கிறான், தாத்தா என் பேரே லோகட் லோகநாதன் தெரியுமா அப்படின்னா. டேய் நீ ஜிப்பா லோகந்தனடா பேர் வாங்கிச்சிருந்த அப்படின்னு. அது அப்போ தாத்தா, இப்போல்லாம் நான் லேடிஸ் டெய்லர் ஆகிட்டேன், அதனால் லோகட் ஜாக்கெட்லாம் சூப்பராக நான் தைச்சிருவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தாத்தா. ஒரு வழியாக தைச்சி கொடுத்துட்டான். நல்லா தேய்ச்சி அயன் பண்ணியே கொடுத்துட்டான். நேராக எட்டணுன்ட்ட தாத்தா. சரி எப்படி பாட்டியை போட வைக்கிறது? பாட்டி அன்றைக்கி சாயந்தரம் குளிச்சுட்டு பாமுக கிளம்ப போகிறாங்க. அந்த நேரத்துக்கு பீரோவில் இருந்த மற்ற ஜாக்கெட்டையும் தாத்தா பாஷையில் சொன்னால் லவுட்டிக்கினார். லவுட்டி கொண்டாந்து அவர் ரூமில் ஒழிச்சு வச்சுட்டு இந்த ஒரே ஒரு லோக்கட் ஜாக்கெட்டை மட்டும் அங்கே வச்சுட்டார். வச்சுட்டு தாத்தா போய் ஹாலில் உட்காந்துனார். பாட்டி வந்தாங்க. வந்துட்டு பார்த்தா பீரோவில் ஜாக்கெட்டு எதுவுமே இல்லை, இந்த ஒரே ஜாக்கெட் இருக்குது. அதை எடுத்து பார்த்தோன்னே பாட்டிக்கு தேல் கொட்டின மாதிரி இருந்துச்சு. வாட் ரப்பிஷ், ஒய் திஸ் ஜாக்கெட், ஹூ புட் இட் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. கூப்பிட்றாங்க, ஏங்க என்னங்க எங்கள் ஜாக்கெட்லாம் அப்படிங்கிறாங்க. தாத்தா ஒன்றும் தெரியாத மாதிரி, ஐயா சீதா நான் போட்டுக்கினேன், உன் ஜாக்கெட்லாம் எனக்கு எதுக்கு, எனக்கு தெரியாது அப்படின்றார். பாட்டி புரிஞ்சுங்கன்னா, ஓ தாத்தா ஏதோ விஷமம் பண்ணுறாரு, வேறு டைம் வேறு ஆயினே இருக்குது, லேட்டாக போனால் அங்கே நம்ம அகல்யா சந்தானம் பொன்னம்மா டேவின்ற அங்கத்தினர்கள்லாம் இவளை போட்டு பார்த்துருவாங்கன்ட்டு வேறு வழி இல்லாமல் அதை போட்டுட்டு முந்தான தலைப்பு எடுத்து நல்லா போத்திக்கின்னு கிளம்பிட்டா. தாத்தாக்கு ஒரே குஷி, ஆஹா பாட்டி சூப்பராக இருக்காங்கன்னு நினச்சின்னு இருக்கார். பாட்டி கார் எடுத்துன்னு கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போனால் பாமகவில் எல்லாம் ஒரே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டிக்கு ஒன்றும் தோணலை. இந்த மாதிரி முந்தானை போட்டுக்கு பாட்டிக்கு எப்பவுமே பிடிக்காது. வேறு வழி இல்லாமல் முந்தானியை கீழே விட்டால் முதுகு தெரியுது. எல்லாம் வாய்ப்பட இவங்க காதுபடவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி பார்த்தியா என்ன ஸ்டைலாக இருக்கிறாங்க, இந்த வயசில் தேவையா இவங்களுக்கு அப்படின்லாம் வேறு பேசுகிறாங்க. பாட்டிக்கு அவமானம் பிடிங்கி தின்னுது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அன்றைக்கி அங்கே டிஃபன் கூட சாப்பிடல. பாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச ரவா இட்லி அன்றைக்கி வந்துருந்துச்சு. ஆனால் சாப்பிட பிடிக்கல. அவசரமாக மீட்டிங் முடிஞ்சோடனே கார்னு கிளம்பி வந்துட்டாங்க. வரும்போதெல்லாம் யோசிக்கிறாங்க, சரி இந்த தாத்தாக்கு ஏதாவது ஒரு பாடம் புகுத்தணும் அப்படின்ட்டு 2 தெரு தள்ளி நிறுத்திட்டாங்க. ஒரு பேப்பர் எடுத்து ஏதோ எழுதிக்கின்னு நேராக வீட்டுக்கு வராங்க. வரும்போதே புடவை தலைப்பு எடுத்து முந்தானே நல்லா மூடின்னு அப்படியே கண்ணெல்லாம் அழுத மாதிரி பண்ணின்னு வராங்க. வந்து நேராக ரூம்குள்ளே போய் உட்காந்து கேவி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. தாத்தாக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு இந்த ஜாக்கெட்டு நல்லா இருக்குன்னு எல்லாம் பாராட்டி இருப்பாங்க, பாட்டி வந்து நம்மளை வந்து வெரி குட் சொல்ல போகிறான்னு பார்த்தா என்ன இப்படி கதையாயிடுச்சேன்ட்டு உள்ளே போகிறதுக்கும் ஒரு பயம். தயங்கி நிற்கிறார். சீத்தே என்னாச்சு சீத்தேன்றார். பாட்டி ஒன்றும் சொல்ல, 2 கையால் மூஞ்ச முடின்னு திருப்பியும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தாத்தா கிட்ட போய் அவங்க மேலே கை வைக்கிறதுக்கு ஒரு பயமாக இருக்குது. தயங்கி நின்று என்னாச்சு சீத்தேன்னாங்க. சீத்தை ஒன்றுமே பேசலை. ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் வந்து அன்பு பாட்டியம்மா, உன்னுடைய அழகான முதுகை பார்த்து நான் மெய் மறந்து விட்டேன். நான் எப்போதும் இந்த பஸ்ஸில் தான் வருவேன். நாளை மாலையும் உன்னை சந்திக்க நான் ஆவலோடு இருக்கிறேன். இப்படிக்கு உன் மீது பித்து கொண்ட பித்தன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதிச்சு. பாட்டிமாவுக்கு இந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுத்தோன்னே தாத்தாக்கு ஒன்றுமே புரியல. என்ன சீத்தை இதுன்னார். உடனே பாட்டியம்மா அழுதுன்னே சொல்கிறாங்க, நம்ம கார் ரிப்பேர் ஆகிடுச்சுங்க, நான் டவுன் பஸ்ஸில் வந்தேன், நான் ஏறினப்போயே ஒருத்தன் பக்கத்தில் நின்றுந்தான், என்னை இடித்தான், அப்புறம் அப்படி போனான், திருப்பியும் வந்து இடித்தான், அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கும்போது டக்குன்னு இந்த பேப்பரை என் முதுகில் சொருவிட்டு இறங்கிட்டான்னாங்க. தாத்தாக்கு அவ்வளோதான். அவரோட இல்லாத மீசை 60 மைல் வேகத்தில் துடிக்க ஆரம்பிச்சிச்சு. தாத்தா அப்படியே முடிக்கிறார்.
என் முதுகு இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இந்த லெட்டரை அவன் சொருகிட்டு போயிட்டாங்க அப்படின்னோடனே தாத்தாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த பேப்பரை கசக்கி கீழே போட்டார். மனசு கேட்கல, வாயில் போட்டு நல்லா மென்று முழுங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு சீத்தே என்னை மன்னிச்சிடு சீத்தே, உனக்கு லோக்கல் ஜாக்கெட் நல்லா இருக்குன்னு நினச்சி தான் எப்படி நான் செஞ்சேன் சீத்தே, என்னை மன்னிச்சிடு சீத்தேன்னு ஓடி போய் ரூம்லேருந்து மற்ற ஜாக்கெட்டை எடுத்துன்னு வந்து பாட்டியோட கட்டில் மேலே வைக்கிறார். சீத்தே ஒன்றும் பேசலை. சரி பரவாயில்ல விடுங்க பரவாயில்லன்னு. சீத்தே அந்த பஸ்ஸில் போய் நம்ம என்ன பார்க்கலாமான்னார். வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அமுச்சிடுறாரு வெளியே. பாட்டி உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிறா. அட மனுஷா, என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கூட உனக்கு தெரியலையே, ஹவு பிட்டி யூ ஆர் அப்படின்னு சொல்லி பாட்டி சிரிச்சுக்கிறாங்க. நன்றி அன்பர்களே, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க